ஏன் காதல் திருமணம் வேண்டாம் என்கிறீர்கள் நீங்கள் காதல் திருமணம் செய்துவிட்டு? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. 17 வயசுல மேரேஜ் பண்ணி இன்னைக்கு நான் 42 வருஷம் ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். 2010 இன்னும் வரைக்கும் நான் தான் ஓடியாரேன். ஆபீஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே நான் தான் ரன் பண்ணேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதனால நீ அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், நீ இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் லவ் பண்ண தெரியும். ஆக்சுவலா நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவேன் தான் இருந்தேன். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இவங்க அந்த என் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு, ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க இவங்க ரொம்ப. இவருக்கு இதான் வேலை. சேம் கேஸ்ட் தான், ஆனா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பயங்கரமா. அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி, நான் லவ் தான் பண்றேன்னு தெரியுது. லவ்ன்றது கீழே கிடைச்ச காசு மாதிரி, கிடைச்சவனுக்கு லக்கு. நான் லேட்டா கல்யாணம் பண்ணிருப்பேன். நீங்க போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அவங்க அசிங்கப்படுத்தி, இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? அசிங்கப்படுத்திட்டீங்க. அதனால நான் கல்யாணம் பண்ணிப்பேன். மே 25 நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். அப்படின்னா ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீ தைரியமா இரு, உன்னைய நான் ரிலீஸ் பண்ணேன். அப்ப அந்த ஸ்டேட்டஸ் போயிட போது, எங்க அசிங்கமாட போது, நான் அப்படி இவங்களா சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு சத்தம் போடுறதுனால தானே நான் கல்யாணமே பண்ணேன். நீங்க போய் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கீங்களே, ஒரு டைவி 2 தடவை. ஜி நீங்க இது மேல பேச மாட்டீங்களா ஜி? அது தப்பு யார் மேல இருக்கு? போய் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தினா அப்ப என்ன பண்றது? நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாயிண்டா? என்னப்பா பாயிண்ட்? உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்றப்ப பொருளாதார அந்தஸ்துலாம் பாத்தீங்களா? இல்ல எங்க அம்மா பார்த்தாங்க சார். எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. எங்க அம்மா கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். பேத்தி வாழ்க்கை பூரா என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எங்க அம்மா கிட்ட வந்து நேரா கேட்டாரு. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து ஓடி போய் அவரை அடிச்சு, என்னடா என்ன பெரிய கோமாதிரி பேசிட்டு இருக்க? அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அதாவது தம்பி உங்க அம்மா தங்கச்சி. பண்ண ரேஞ்சுக்கு பார்த்தா நீங்க பண்ணது சாதாரணங்கிறீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவங்க அம்மா மாதிரி தான் பண்ணாங்க சார். அவங்க அம்மா அப்ப என்ன பண்ணாங்களோ அதே இவங்க இப்ப பண்ணாங்க. இதுதான் அவளை வெளியே அனுப்பாதுன்னு சொன்னேன். வீட்டுல பெரியவங்க எங்க அம்மா அடிச்சதுனால அந்த பரிதாபத்துல கல்யாணம் பண்ணினேன் சார் நானு. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? உங்களுக்கு நடந்ததே நீங்க உங்க பிள்ளைக்கு ஏன் பண்ணீங்க? அப்ப அப்புறம் நாங்களே தானே சார் பொண்ணு போய் கேட்டோம். மே 20 ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். உடனே அடுத்த ஒரு வாரத்திலே போய் பேசினாங்க, வாங்க போய் பேசலான்ட்டு. அதுக்கு முன்னாடியே உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பலையா? அம்மா அதான் எதுக்கு அமிச்சிங்க? பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் அமிச்சிங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், எதுக்கு இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு பாத்தீங்க? சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சீங்க. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? பிரிக்கணும்னு சொல்லல சார், பொண்ணை கல்யாணம் பண்றோம்னா சார். அதாவது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன், கரெக்டான்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க நீ சிங்கப்பூருக்கு அனுப்பி நல்ல ஆளாக்கி சம்பாதிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஆமா சரி, இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். சொல்லுங்க. அதாவது எவ்வளவு நல்லவங்க நீங்க. அப்ப மெச்சூரிட்டி வந்துரும்ல சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை சார். அப்படியே நீங்க சொல்ற தாட்டே அப்படி 5 வருஷம் போய் 2 வருஷமும் சிங்கப்பூர்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏப்ரல் ஃபூல் அதுக்குள்ளார அந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிட்டா இவ்வளவு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணா ஐடியா. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம். ஸ்டார்டிங்ல 2 வருஷம் வரைக்கும் என் குழந்தைய கூட தூக்கல சார் இவங்க. என் பையன் பிறந்து பக்கத்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. நீங்க கல்யாணம் முடிஞ்சு வச்சுங்களா, அடுத்த நாள் காலைல பெட்டி எடுத்து வெளியே வச்சுட்டாங்க, போ வாடகை வீட்டுக்குன்னு. என்கிட்ட பேசவே மாட்டாங்க, தண்ணி குத்தனை தான் வச்சாங்க. இப்ப இது எதுக்கு திடீர்னு இங்க கொண்டு நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல இப்ப ஆமாவா இல்லன்னு கேளுங்க. பெட்டியை தூக்கி வச்சனா இல்ல வீடு உனக்கு வாடகை புடிச்சு வீடு வாடகைக்கு நீ பிடிக்கல, எங்க மாமியார் தான் புடிச்சாங்க. என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றேன் சரிதானே? ஆமா ஆமா. காசு அட்வான்ஸ் யார் அட்வான்ஸ் கொடுத்தது? காசு தான் குத்தி, வேற என்ன செலவு பண்ணீங்க எனக்கு? இதுதான். வேற என்ன நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்க எப்படின்னா ஊரு குறை சொல்லாத அளவுக்கு விவரமாவும் இருக்கீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அட்வான்ஸ் காசு கொடுத்து வச்சுட்டீங்க, குழந்தைய கையில வாங்கிட்டீங்க, தண்ணியை ஊத்திட்டீங்க, தேன் தொட்டு வச்சுட்டேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மருமகளுக்கு நீங்க கூட நின்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. அந்த பொண்ணோட பேரு காலம். ஆமா மறந்தே போச்சுடா. அவங்க சிரமப்படுற காலகட்டம். ஒரே மாசத்துல வந்துட்டாங்களே அம்மா வீட்ல இருந்து. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல? சொல்லணுமாடா உனக்கு? சீமந்தம் பண்ணனே, அவளை கூப்பிட்டு பாருங்க, எல்லாம் பண்ணதா சொல்லி காட்டுறீங்க. அவன் செய்யலன்றானே சார், அவளுக்கு தெரியல சார். உங்க ஒய்ஃப் எங்க பேர் என்ன? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. மீனாட்சி. மீனாட்சி. மீனாட்சி மேடைக்கு வாமா. விஷயம் சிம்பிள் தான். ஆஹா சூனா போனா
ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்களும் உங்க மாமியாரும் நெருக்கமா இருக்கீங்க, ரைட்டா? ஒண்ணு மணி க்ளோஸா இருக்கீங்க. ஆனா ஒண்ணுதாங்க ஆவனா தான் ரெண்டு. நீங்க கல்யாணம் பண்ண புதுசுல தடுமாறுனீங்கல்ல, உங்க மாமியார் உங்ககிட்ட இருந்திருந்தா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்? பயப்படாதா. அப்போ சப்போர்ட் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்போ சப்போர்ட் கிடையாது, Support அவங்க கிடையாது. யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே என்னை பார்க்கும்போது அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களால எனக்கு. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. வீட்டுக்கு வந்து ஏதோ சண்டை போட்டுட்டாங்க ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு முன்னால ஆமா, அப்படின்னாங்க. starting. கல்யாணம் சுமூகமா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நல்லா இருந்திருக்குமே. புரிஞ்சதா? எங்க வீட்டில் வந்து வசதி வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ஹை ஃபேமிலினால அவங்களுக்கு அது என்னையா காசு 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 பணம் எப்படி சொல்றா பாரு. எப்படி சொல்றாங்க? என்ன உண்மையா அதுதான் சொல்றாங்க. எப்படி சொல்றா பாருங்க, இருக்கத சொல்றாங்க. ஏன்டி 2 குழந்தையும் நான் தானே பிரசவத்துக்குலாம் கூட்டு போய் பார்த்தது. உனக்கு புரியலைனாலும் பொத்திக்கு நீ வீட்டுக்கு போ. அட்மிஷன் கேட்கறது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒத்துக்கல, அதை கேட்கறாங்க. 3 மாசம் தானடி வாடகை வீட்டுல வந்தீங்க. அப்புறம் அவங்க என்ன எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. அவன் அப்படிதான் கேட்பான். நீ என்ன சொல்லணும்? அவன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் பாய மருமகன்ட்டாங்க. இது ஆமா. ஐயா. ஆமா உண்மைதான். அவ சொல்ல மீனா அவங்க இப்ப கேட்கலாமா? அவங்க சொல்லுடா, என்னடா நான் போய் ரெடி பண்ணுடா, நான் மைண்ட் செட் ஆயிட்டேனா நானு. கேக்குறாங்கம்மா. என்ன சொல்ல நடந்தது சொல்லண்டி. இப்ப நல்லா தான் இருக்கீங்க, இப்ப நல்லா தான் பாத்துக்கிறீங்க, நல்லா தான் செய்றீங்க. அது எப்படி சொல்ற? நீ அறிவாளிடா. இது ஆமா. ஆக்சுவலா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இப்படி ஒரு பையன் இல்லைன்னா இந்த மீனாவை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நான் யோசிக்கிறேன். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. உங்க பையன் அவர் இன்னமும் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு படபடன்னு உங்க மேல புரிஞ்சு தள்ளுறாரு. நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் அது. ஆனா ஒரு கட்டத்துல மீனா வந்து உங்கள்ட்ட நல்ல இணக்கமா ஒரு மாதிரி நெருக்கமான மாமியார் மருமகள் ஆயிட்டீங்க. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இப்போ உங்களுக்கு தோணுதா இந்த பிள்ளைய போய் திட்டிவிட்டமே அப்படின்னு இது வருத்தம் உண்டா? இங்க பாரு. அதெல்லாம் ஒரு 5-6 கொரோனாக்கு முன்னாடியே வருத்தம் வந்துருச்சு. பாவம் இந்த பொண்ணை போய் திட்டிட்டோமே அப்படின்னு. ஆகையினால அழுகுறீங்க. அழுகுறமா? ஆமா. மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். சாரி. சரிம்மா, அன்னைக்கு நான் உங்க வீடு ஏறி வந்து பேசுறது உனக்கு எதனா மனசுல கஷ்டமா இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா? அதுக்கு வந்து நான் ஃபீல் பண்றேன் இன்னைக்கு. ஆனா இவ்வளவு நாளா நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணது கிடையாது. மனசுல எதுவும் வச்சுக்காத, ஓகேவா? தேங்க்யூ. ஓகே மீனா, சூப்பர், முடிஞ்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்க காதல் இன்ஃபாக்சுவேஷன் ஏதோ நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா உங்க காதல் எப்படின்னு தெரியல. சொன்னா கேளு, உனக்கு தெரியாது. நீ தெரியாம சிக்க போக்கற பத்துக்கு நீ தம்பி சொன்னா. இவங்க காதல் சூப்பர் காதல். 10 வருஷத்துக்கு அப்புறம் நிக்கிறாப்ல மனைவிக்காக. பொண்ணை நீங்க அவமரியாதை செஞ்சிட்டீங்க. ரொம்ப நிக்கிறான் மீனா. ஆமா, ரொம்ப நிக்கிறான். நிக்கணும். மீனா மூஞ்ச பார்த்து சொல்லண்டி. முந்தா நாள் நடந்த சண்டே கூட வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. வாழவே வானாமா இவன் எனக்காக வாழ்டின்னு வாழ வச்சிருக்கேன் சார். இந்த 10 வருஷத்துல 10,000 தடவை வந்திருக்கு வார்த்தை. அண்ணன் விட்டு என்னைக்கும் அவளும் போனது கிடையாது, நானும் விட்டு. யாரால? என்னால. வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. கேளுங்க சார், அவளை எதிர்க்கதா என்னால. பொட்டி எடுத்துன்னு போயிடுமா அம்மா வீடு. வா இங்க வந்து உட்காரு. என்னடா சொல்ற? என்ன பெரிய மனுஷன் செய்யற வேலை அது? வாழ்க்கையில 42 வருஷம் ஆகுது. அடி இதவருங்க அடிச்சு தையல் போட்டுக்கிறான். யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? புருஷன். ஓ, ஆட்டோ ஓட்டுறத தவிர இதுவும் செய்வார் அவரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். இன்னசென்ட்னாங்க, இது இன்னசென்ட்லி ப்ரூட்டலா இருப்பாராட்டு. என்ன சிரிக்கிற? மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றப்ப சென்னைக்காரங்களை சொல்லுவாங்க. அதாவது பிறந்து வளர்ந்தவங்களை சொல்லுவாங்க. அவங்க விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, வேணா செய்வாங்க. என்ன பாலுவா சொல்லிட்டார்ல, கோவம்னா கோவமா இருப்பாங்க, பாசம்னா பாசமா இருப்பாங்க. பாசத்துலயும் பாசம் இருக்காது, கோபத்திலையும் இது இருக்காது. அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீ? அதை இதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க? மீனாவை பிடிக்காதுன்னா மீனாவை பிடிக்காது, மீனாவை பிடிக்கும்னா அவனே போக சொன்னாலும் நீ போக கூடாது. நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. சூப்பர், நீங்க பெரிய ஆளு ப்ரோ, கலக்குறீங்க. தேங்க்யூமா, நன்றிமா, தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.